தாவேக்காவுடைய நினைப்பறதா சொல்றாங்க உண்மையா இருக்கு. ஹலோ மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாமா? தாவேக்காவுடைய நினைப்பறதா சொல்றாங்க உண்மையா இருக்கு. ஹலோ மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாமா? தாவேக்காவுடைய நினைப்பறதா சொல்றாங்க உண்மையா இருக்கு. ஹலோ மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாமா? அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக்காவில் இணையப் போகிறீர்களா என்று செங்கோட்டையனிடம் எழுப்பிய கேள்விக்கு செய்தியாளர்களை நோக்கியபடி புன்னகைத்தவாறே அவர் மௌனத்துடன் கலைந்து சென்றிருக்கிறார். மௌனம் சம்மதம் என்று எடுத்துக் கொள்ளலாமா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் கடந்து போயிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது இல்லத்திலிருந்து சென்னை புறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் செய்தியாளர்கள் அவரிடம் தமிழக வெற்றிக் கழகத்தில் நீங்க இணைய உள்ளதாக தகவல் வெளியாகிறதே என்ற கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டவாறு சிரித்த வண்ணமே சென்றிருக்கிறார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என பேசிய செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சிக்கல் காத்திருக்கிறது என்றே கூறலாம். இந்த நிலையில் வரும் 27ஆம் தேதி செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக கொங்கு மண்டலத்தில் கிசுகிசுக்கப்பட்டது. தற்பொழுது அது தமிழகம் முழுவதும் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. விஜயகாந்த் ஆதரவாக பண்டூர்த்தி ராமச்சந்திரன் இருந்தது போல விஜய்க்கு ஆதரவாக செங்கோட்டையன் இருப்பார் என பேசப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் செங்கோட்டையின் இணைவு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவும் இல்லை. அதிமுக சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவங்களில் ஒன்று மூத்த தலைவர்களில் ஒருவரான KA செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதே ஆகும். எடப்பாடியால் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நீக்கப்பட்ட நிலையில அந்த பட்டியலில் இப்போது செங்கோட்டையனும் இணைஞ்சிருக்கிறாரு. கட்சியில் பிளவை சரி செய்ய வேண்டும், பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என அவரது கோரிக்கைகள் ஏற்காத எடப்பாடி பழனிசாமி இறுதியில் அவரது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே பறித்து விட்டார். இந்த சூழலில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தை நாடி அவர் திரும்பி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்துல அவர் விரைவில் இணையவில்லார் எனவும் அவருக்கு மிக முக்கிய மாநில பொறுப்பு அளிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் 28 பேர் கொண்ட நிர்வாக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவை செங்கோட்டையன் கண்காணிப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதாவது மாநில அமைப்பு செயலாளர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிற சூழலில் தான் தற்பொழுது செங்கோட்டையன் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவரிடம் செய்தியாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போவதாக வெளியான தகவல் குறித்து கேள்வி எழுப்பையில பதிலளிக்காமல் கை கூப்பியபடியே காரில் புறப்பட்டு மௌனமாக சென்றார். அப்பொழுது மௌனம் சம்மதமா என கேட்டபோதும் அவர் அமைதியாகவே கையெடுத்து கும்பிட்டு சென்று முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கும் நன்றி வணக்கம் என கூறியபடியே சென்றிருக்கிறார். இந்த மௌனம் சம்மதமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நாளை அவர் சென்னையை வந்து அடைவார் என்றும் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் ஒரு கருத்துருவாக்கம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் தான் நாளை அவர் ராஜினாமா செய்துவிட்டு நாளை மறுநாள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.